அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்க கஷ்டமெல்லாம் தீரும், மன நிம்மதி கிடைக்கும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் மாசி மகா மகம் மற்றும் மகா பௌர்ணமி இணைந்து வரக்கூடிய அற்புதமான நாள்ல ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு சில பொருட்களுக்கு மட்டும்தான் ரெண்டு விதமான அபரீதமான சக்திகள் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்டதை எடுக்கக்கூடிய சக்தியும் ஒரு சில பொருட்கள்ல இருக்கு. அதே பொருட்கள்ல நல்லதை ஈர்த்து கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அதை நாம பயன்படுத்தும் முறையில மட்டும்தான் வித்தியாசம். இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள். அதாவது நல்ல சக்தியை நம்ம கிட்ட இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதை போலவே இந்த கல்லுப்பு என்பது கண்திருஷ்டி பரிகாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் மட்டுமல்லாது மாந்திரீக விஷயங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அப்ப இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது ஒரு அபரிதமான சக்தி கொண்ட ஒரு பொருளாகவே கருதப்படுதுங்க. இந்த கல்லுப்பு வச்சுதான் நீங்க இந்த பரிகாரத்தை பண்ண போறீங்க. இன்று இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கல்லுப்பு எடுத்துக்கோங்க. வலது கையில கொஞ்சம் இடது கையில கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த இடத்துல போய் அமர்ந்துட்டு உங்களுடைய கஷ்டம் என்னவோ அது உங்களை விட்டு போகணும்னு மனதார குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் நோக்கி வேண்டிக்கோங்க. அதை போல உங்களுக்கு என்ன தேவையோ, ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, கல்லுப்பு பொறுத்த மட்டிலும் ரெண்டு விதமான விஷயமே இருக்கு. நேர்மறை விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வர்ற விஷயமும் இருக்கு, எதிர்மறையை வெளியில எடுத்துட்டு போற விஷயமும் இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அதையுமே நீங்க நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு நல்லா டைட்டா பிடிச்சுக்கணும். அந்த கல்லுப்பு உங்க கைகளில் நீங்க அழுத்தி பிடிக்கும் போது அந்த ஒரு லேசான ஒரு வலி ஏற்படும் இல்லையா, கல்லுப்பு அந்த கல்லு மாதிரி இருக்கும். அதை நீங்க இழுத்தி பிடிக்கும் போது லேசான ஒரு வலி உண்டாகும். நேரம் ஆக ஆக சில நிமிடங்கள் ஆக ஆக கையில் லேசாக ஒரு ஈரப்பதம் ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கண்களை முழிச்சு ரெண்டு கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் திறந்து அதை பார்த்து நீங்கள் மறுபடி ஒரு முறை உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நினச்சிட்டு உங்கள் வலது கையை கொண்டு உங்களுடைய தலையை வலமுறை 3 முறை சுற்றணும். அதாவது வலது பக்கமாக 3 முறை சுற்றிக்கணும். இடது கையை கொண்டு இடது பக்கமாக 3 முறை சுற்றிக்கணுங்க. சுற்றிட்டு கொண்டுட்டு போய் யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல போட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு பக்கத்தில் போட்டோன்னா கொஞ்சம் தூரம் நடந்து கொண்டு போய் போட்டுவாங்க. கையில் கொண்டுக்கிட்டே போக முடியாதுங்க அப்படிங்கிறவங்க அதை ஒரு காகிதத்தில் போட்டு மடிச்சுக்கோங்க. கையை நல்லா கழுவிட்டு காகிதத்தில் போட்டு மடித்து எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துல தூக்கி வீசிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறத உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட கூட நீங்கள் சொல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னா பல மடங்கு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் இதை செய்யணுமா அப்படின்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலுமே தாராளமாக செய்யலாம். அது மட்டும் இல்லாத அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்கள்லையுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த கல்லுப்பு பரிகாரத்தை. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவார் திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.